ஓட்டாதீர். யூசேஜ் ஆஃப் நார்கோட்டிக் ட்ரக்ஸ் இஸ் அ பனிஷபிள் அஃபென்ஸ். போதைப் பொருட்கள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றம். நம்மளால திரும்ப போக முடியாது. இந்த மாதிரி ஒரு நாள் வரும்னு எங்க அப்பா சொன்னாரு. ஆனா இவ்வளவு சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கல. எல்லாம் முடிஞ்சு போச்சு. கஷ்டப்படணும் இல்ல சாகணும். இதுதான் எங்களோட விதி. நாம இங்கிருந்து போயாகணும். ஸ்கவுட்ஸ், நாம போயாகணும். இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது. Oh my God. பயப்படாதீங்க. என் கூட வாங்க. அட்டாக் பண்றாங்க. இந்த பசங்களை விட்டுட்டு போக முடியாது. எல்லாரும் பிரிச்சு போய் தாக்க ஆரம்பிங்க. நடந்துட்டு இருக்கு. ஏன் இந்த மாதிரி நடக்குது? ஏன் இந்த மாதிரி? இதுக்கு அவன் பதில் சொல்லல. ஆனா மரணம் பதில் சொல்லிடுச்சு. சொல்றத நிறுத்துங்க.
இந்த உலகத்தோட நீதி எப்பவுமே அப்பாவி மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. ஜூலை 7 காலை 9:41 கடவுள் உருவாக்குன இந்த அழகான உலகத்துல 1.7 பில்லியன் மக்கள் உயிரிழந்துட்டாங்க. இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வரதுக்கான நேரம் அமைஞ்சிருக்கு. நான் என்னோட மனசை கல்லாக்கிக்கிட்டு இந்த பொறுப்பை எடுத்துக்க முடிவு பண்ணியிருக்கேன். நீங்க எதிர்பார்த்த மாதிரி நான் இருப்பேனான்னு தெரியாது, ஆனா உங்களை பாதுகாக்கிற ஒரு நல்ல தலைவனா நான் இருப்பேன். இன்னையிலிருந்து நம்ம எல்லாரும் ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிக்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த கான்டினென்டல் 10 ரொம்ப வருஷமா போர் நடந்ததால நம்ம நாட்டு வளத்தை குறைச்சிருச்சு. இனிமேலும் இது நடக்காது, ஏன்னா போர் இதோட முடிஞ்சு போயிடுச்சு. நாம எல்லாரும் இப்ப ஒரே குடும்பம். கடைசி புரட்சியாளனா இருந்த ஒருத்தன் இப்ப சரண்டர் ஆயிட்டான். அவன் கூட இருந்த அத்தனை பேரும் தண்டனையா நாடு கடத்தப்பட்டிருக்காங்க. ஆனா என் கையால நான் அவனுக்கு தண்டனை கொடுக்க மாட்டேன். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் உண்மை என்னன்னு தெரியாம இருக்கிற ஒரு குழந்தை தான் அவன். என் கிட்ட வராத. எனக்கு பயப்படவும் நல்லா தெரியும். இப்போ ஆரம்பிக்கலாம். எல்லாத்தையும் நம்புறதுக்கு நீ இப்ப தயாரா இருக்கியா? என்னால இதை நம்ப முடியல. ஏன்னா என்னவோ வழிக்கு கொண்டு வர்றதுக்கு உனக்கு தைரியம் இல்ல. நான் சொன்னதை நீ அப்ப கவனிக்கலையா? என்னோட கையால நான் உனக்கு தண்டனை கொடுக்க மாட்டேன். நான் கொடுத்த வாக்க மீற மாட்டேன். அது மட்டும் இல்லாம நீ இப்படி கஷ்டப்படுறத பார்க்க நல்லதா இருக்கு. ஆமா, என்னை இன்னும் எவ்வளவு நேரம் இப்படி டார்ச்சர் பண்ண போறீங்க? கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். உனக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை செய். கண்டிப்பா நான் அதைத்தான் செய்ய போறேன். உன்னை பார்க்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தான் நீ இதை தாக்கு பிடிக்க போற? உன்னை என்ன செஞ்சா நீ எங்க வழிக்கு வருவ? அந்த பொண்ணு இப்ப எங்க இருக்கா? நீ இதைத்தான் கேட்பன்னு நான் நினைச்சேன்டா. அந்த பொண்ணை பார்க்க ரொம்பவே அழகா இருக்கா. இப்போதைக்கு அவ சேஃபா இருக்கா. நீங்க எதுவும் பண்ணல? இல்ல இல்ல, அவளை தண்டிக்கிற உரிமை எனக்கு இல்ல. அதோட அவ எந்த தப்புமே பண்ணலையே. அதனால நீ மட்டும்தான் எனக்கு வேணும் கிறிஸ்டின். உனக்கு என்ன பத்தி தெரியாது. ஓ, ஆனா எனக்கு உன் அப்பாவை பத்தி நல்லா தெரியும். உன்னோட மொத்த குடும்பமும் எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க தான் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அவங்கள யாருக்கு தான் தெரியாது? அவங்கெல்லாம் பெரிய புரட்சியாளர்கள், தேசத்துக்காக போராடுறவங்க, கெட்டவங்களை எதிர்த்து நல்லவங்களை காப்பாத்துறவங்க. இது எல்லாத்தையும் நீ எப்படி பாக்குறேன்னு கொஞ்சம் சொல்ல. நீ தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. நான் இதை கேட்கவே இல்லை. நீ இப்படிதான் எல்லாருக்கிட்டையும் விளையாடிக்கிட்டு இருப்பியா? நீதிக்காக இப்படி விளையாடுறது தப்பு இல்ல. an eye for an eye. அது மட்டும் இல்ல, இதை மகாத்மா காந்தி தான் சொல்லியிருக்காரு. இது மட்டும் நடந்தா இந்த உலகமே இருண்டு போயிடுமா? ஆமா, அதை நான் நடக்க விட மாட்டேன். உனக்கு இன்னும் சரியா புரியலன்னு நினைக்கிறேன். அப்படின்னா புரிய வை. கண்டிப்பா பண்ற. நேரம் வரும்போது அதுக்கான விளக்கத்தை நான் உனக்கு கொடுக்குறேன். செல்லம், உன்னை வச்சு நான் நிறைய திட்டத்தை போட்டு வச்சிருக்கேன். பேசாம நீ என்ன கொன்னுரு. அந்த நாளை என்ன கெடுக்க சொல்றியா? கண்டிப்பா நான் பண்ண மாட்டேன். நான் இந்த போரை முடிச்சிட்டேன். நான் தான் அமைதியை கொண்டு வந்தேன். உன்னோட மனசுக்கும் அமைதி கிடைக்க நீ ட்ரை பண்ணணும். இந்த நாட்டோட மக்கள் உன் உண்மையான முகத்தை பார்த்தாங்கன்னா மக்கள் எப்பவும் ஆச்சரியப்பட வைப்பாங்க. நீ நரகத்துக்கு தான் போவ. நேரம் வரும்போது பார்த்துக்கலாம். ஆனா இப்போதைக்கு நான் உன் கூட இருந்துக்கிறேன்.
ஐயோ என்ன மன்னிச்சிரு, நான் தெரியாம நிறைய விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இல்ல ஒரு நிமிஷம் இரு. நாம இதை பண்ணலாம். நான் உன்கிட்ட ஒரு விஷயத்தை காட்ட ஆசைப்படுறேன். எனக்கு தெரிஞ்சு இது கண்டிப்பா உன் அப்பாவோட தான் இருக்கும்னு நான் நம்புறேன். இது எப்படி என்கிட்ட வந்து தெரியணுமா? உனக்கு ஏற்கனவே இதை பத்தி தெரியும் தானே? சரி, இப்போ இது உன்னோடது, பத்திரமா வச்சுக்கண்ண. நேரம் முடிஞ்சது. கஷ்டப்பட போறியா இல்ல சாக போறியா? இதுதான் நம்ம எல்லாரோட விதி. நான் ஒன்றும் ஒன்ன மாதிரி கிடையாது. நீயும் நானும் இல்ல, நாம மட்டும் கிடையாது, இங்க இருக்கிற எல்லாருமே. எனக்கு இதுவே போதும். உன்னால முடியுமா? உன் கண்ணை நல்லா திறந்து இங்க நடக்கிறது எல்லாம் ஒத்துப்பாரு. அப்போதான் இந்த உலகம் என்னன்னு உனக்கு புரியும். அதெல்லாம் உண்மையாவே. ஆமா. உன் கண்ணை திறந்து பாரு. நீங்க யாரு? நான் தான். பொறுமையா எழுந்துறீங்க. உன் பேர் என்ன? ஜான். நல்ல பேரு. ஹாய். இந்த தடவையும் மயக்கம் போட்டு விட போறீங்களா? எனக்கு தெரியல. இப்போதைக்கு உங்களுக்கு ஒன்றும் இல்லை. நீங்க உயிரோட இருக்கிறது லக்கு தான். நீங்களும் தான். தேங்க்ஸ் டு யூ. நான் உண்மையாக தான் சொல்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். யூ வெல்கம். எப்படி தப்பிச்சு வந்த? அவங்க என்னை விட்டுட்டாங்க. அப்படியா? அவன் தனியா இதை பண்ணல. யாரு? ஒன்றும் இல்லை. சாரி, உங்களுக்கு இந்த இடம் வசதி இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க இப்போ ஏதாவது சாப்பிட்டாகணும். இந்தாங்க. நல்லா தான் இருக்கு. இது எதால செஞ்சது? மட்டன். நர்ஸாக இருந்துட்டு சமைக்கவும் செய்கிற. நான் இதை எதிர்பார்த்தது தான். சின்ன வயசுல கற்றுக்கிட்டேன். எல்லாரும் அப்படிதான். சாப்பிட்டுட்டேன். ஏந்தா, எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல்னாலே அவ்வளவா பிடிக்காது. ஹாஸ்பிட்டலில் சாகிறதுனா எனக்கு ரொம்ப பயம். அந்த மாதிரி நடக்க நான் விட மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நீயே என் கூட இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக தான் இருக்கு. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். குட் நியூஸ். உங்க ஃபேமிலி வந்துட்டு இருக்காங்க. உண்மையாவா? நீங்க சீக்கிரமாவே டிஸ்சார்ஜ் ஆயிடுவீங்க டாக்டர் ரொம்ப சொல்லியிருக்காரு. சந்தோஷம். உங்க ஃபேமிலி எப்படி இருப்பாங்க? இதுக்கு நான் கண்டிப்பாக பதில் சொல்லணுமா? சொல்லிதான் ஆகணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கஷ்டம்தான். ஒன்ன மாதிரி தான் இருப்பாங்க. உன் ஃபேமிலி எப்படி இருப்பாங்க? எனக்கு ஞாபகம் இல்லை. ஐம் சாரி. படுத்துக்கோங்க. இப்படி பண்றது மார்ஃபின் தானே? ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை முன்னாடியே என்னால் யூஸ் பண்ண முடியல. நீ பார்க்க ரொம்பவே அழகா இருக்க. நான் உன்னை லவ் பண்றேன்னு நினைக்கிறேன். மார்ஃபின்னால தான் நான் உன்கிட்ட இப்படி உளறிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன்.
உனக்கு இதெல்லாம் புரியாது. வீலெல்லாம் நல்லதா இருக்கு. கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க, நான் திரும்பவும் வந்துடுவேன். என்னாச்சு? ஹாஸ்பிட்டலில் இருக்கிற உங்கள் பேர பையனை பார்க்க போகிறீங்களா? அவனை பார்த்துக்க ஆள் இருக்கு. என்னமோ சொல்கிறீங்க. அந்த பிரச்சனையிலேருந்து உன்னை யார் காப்பாற்றணும்னு நினச்சிட்டு இருக்க? நினச்சேன். நீ இப்போவும் என் பேரன்தான். அதை ஹைஜாக் பண்ணி வச்சிருக்காங்க. நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். எப்படி இருக்க? பெருசாக எதுவும் நடக்காததுனால நல்லா இருக்கேன். ஹீரோ மாதிரி தான் இருக்க. எனக்கு நீங்கள் சொன்னது புரிஞ்சுது. புரிஞ்ச வரையும் நல்லது. இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. என்ன நம்பு, போக போக சரியாயிடும். அதை நம்புறீங்களா? ஆமா, கண்டிப்பா. உன்னோட நர்ஸ் அப்படிதான் நடிச்சிட்டு இருக்காங்க. கண்டுக்காத மாதிரி இருக்காது. ஏதாவது சொல்லு. சரி, அப்போ ஹே. ஹாய். இவர் இங்கே இருக்காருன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. உங்களுக்கு தெரியும் நினச்சேன். அவர் தான் உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்தது. ஆமாம், அப்போ நான் மயக்கத்தில் இருந்ததால் எனக்கு எதுவும் சரியாக தெரியல. அப்படின்னா நீங்கள் 2 பேரும் இப்போ சேர்ந்துட்டீங்களா? இல்லை, இவரை கணக்கில் சேர்க்காத. செருப்பு வரல. நீ என் ஃபேமிலி வந்திருக்காங்கன்னு சொன்னதும் நான் என்னோட அம்மாவோ இல்லை தம்பி வந்திருக்கான்னு நினச்சேன். உன்னோட அம்மாவை பற்றி அப்படி பேசாத. இவ அம்மா உண்மையிலேயே ரொம்ப நல்லவ. நீ நினைக்கிற மாதிரி உங்க அம்மா யாரு கூடயும் தொடர்பில் இருந்ததில்லை. ஆமாம், நானும் அதை தான் சொல்ல வந்தேன். இங்க பாரு, நான் உன்கிட்ட அந்த மாதிரி சொல்லியிருக்க. ஓகே, உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது நிறைய பேசுவாங்க. அதை விடுங்க, நான் இங்கேருந்து கிளம்பணும். கண்டிப்பா நான் அதை மறந்துடுறேன். தெரியாம தான் கேட்குறேன். பொண்ணுங்க கிட்ட இப்படி மொக்கையா பேசுறதுக்கு எப்போ கற்றுக்கிட்ட? நான் உன்னோட தாத்தான்னு எங்கேயும் வெளியே போய் சொல்லிடாத. நீங்கள் ஏதாவது பேசணுமா? நீ இப்போ என்ன சொல்ல வர? என் பாட்டி உங்களை கல்யாணம் பண்ணதே உலகத்தில் நடந்த ஒரு அதிசயம். அட போடா, நான் அதை உனக்கு சொல்கிறேன். அவளை நான் முதல் தடவை பார்த்தப்போ அவன் மனசை நான் திருடிட்டேன். ஆனால் என்னை விட்டுட்டு சொர்க்கத்துக்கு போயிட்டா. உங்கள் அப்பாவோட காதல் கதையும் இதே மாதிரி தான். ஆனால் உண்மையை சொல்லணுன்னா, நான் வயசானவனாக இருக்கலாம், ஆனால் முட்டாள்னு நினைக்காத. நீ ஏதாவது என்கிட்ட சொல்ல விரும்புறியா? ஆமாம் தாத்தா, நான் அவகிட்ட லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். நல்லதுதான். ஆமாம், அந்த மார்ஃபிங்கால தான் எல்லாம். இதுக்கெல்லாம் கவலைப்படாத. எப்படி அவகிட்ட சொல்லிதான் ஆகணும். நீ உண்மையா லவ் பண்ணுறியா? என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? அப்போ நீ அவளை லவ் பண்ணுற இல்லை? அவளை பற்றி எதுவுமே தெரியாது. அப்புறம் எதுக்கு இன்னும் காத்துட்ருக்க? சாரி, நான் இதெல்லாம் உங்ககிட்ட பேசியிருக்க கூடாது. நான் உங்கள் அப்பா இல்லை. எனக்கும் ஒன்றும் புரியலை. வயசு ஆக தான் நமக்கு எல்லாமே புரிய வரும். சாரி. நல்லா தானே இருந்தது? அப்படிதான் எல்லாருமே சொல்றாங்க. நமக்காக அவர் நிறைய எதிர்பார்த்திருப்பா. உன்னை சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் பாரு. பார்க்கறதுக்கு எல்லாம் சரியா இருக்கும். ஒரு சில இடம் அழகா இருக்கும். ஆனா அதை பார்த்து ஏமாத்துறாத. மாட்டிக்காம இருக்கணும். இங்க இருக்கிற மக்களுக்கு அவங்க வாழ்க்கையை தவிர எதுவும் தெரியாது. ஆனா நீ எங்கெல்லாம் போயிட்டு மறந்துற. மெஜிஸ்ட்ரேட் ஏதோ பர்சனலா பிளான் வச்சிருக்கிறதுனால தான் உன்னை டிவியில போட்டு காமிச்சா. அவன் உன்னை பார்த்து பயப்படுறான். இது எப்படி உங்களுக்கு தெரியும்?
என்கிட்ட டிவி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தகவல் சொல்கிறதுக்கு எனக்கு நிறைய பேர் வெளியே இருக்காங்க. கண்டிப்பாக இதை நீ கவனிக்கணும். இவ்வளோ தெரியுமா? தெரியாது. எனக்கு கிடைச்ச ப்ரூஃப் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பசங்க எல்லாருமே மிஸ்ஸிங். எந்த தடயமும் இல்லாத இந்த பசங்க எல்லாம் ராத்திரி வேளையில் காணாமல் போயிட்டாங்க. எப்படின்னு கடவுளுக்கு தான் தெரியும். உங்க அப்பாவுக்கு இதை பற்றி எல்லாம் நல்லா தெரியும். அதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சாதான் இவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரிய வரும். அப்பா அதையே செஞ்சிடலாம். என்ன பண்ணிட்டு இருக்க? என்னால முடிஞ்சதை நான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ இப்பதான் ஹாஸ்பிட்டல் வெளியே வந்த. அதனால என்ன இப்போ? இப்படியெல்லாம் நீ பண்ணினா உங்க அம்மாவுக்கு கோவம் வரும். அவங்கள நான் பாத்துக்கிறேன். வேண்டாம், இங்கேயே இரு. அந்த கேஸ பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இப்படி செஞ்சாதான் கண்டுபிடிக்க முடியும். என்ன கண்டுபிடிக்க போற? ஒரு நாள் நான் திரும்பி வருவேன். என்ன நீங்க கவனிச்சுக்கோங்க, ஓகே? என்ன விட்டுட்டு போகாத. என்ன பண்ணணும்? அப்பா விட்டுட்டு போன மாதிரியா? நீ உன்னோட அப்பா மாதிரி மாறிடாத. கண்டிப்பா நான் மாற மாட்டேன். நான் ட்ரை பண்ண போறேன். எதுக்காக? அதுக்கான காரணத்தை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். கிறிஸ்டியன், சாரி, தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? பரவாயில்ல, அதெல்லாம் விடுங்க. நீங்க போய் ஆகணுமா? என்னால் இங்கே இருக்க முடியாது. அதுவும் இந்த மாதிரி நிறைய ஞாபகங்கள் இருக்கு. அட்லீஸ்ட் குட் பை சொல்லாவது வந்தீங்களே. ஹே, நான் அந்த மாதிரி சொல்ல வரல, இது வேற. ஒன்ன நீ பத்திரமா பார்த்துக்கோ. நான் திரும்பி வரும்போது எல்லாமே வேற மாதிரி மாறி இருக்கும். அப்படியே இருக்கலாம். சரி, இப்போ இது உன்னோடது. பத்திரமா வச்சுக்கண்ணா. நீ எவ்வளவு தூரம் ஓடுனாலும் சரி, மரணம் உன்னை தேடி வந்துக்கிட்டு தான் இருக்கும். நடந்த விஷயத்த உன்னால மறக்க முடியாது. அது கஷ்டத்தை தான் கொடுக்கும். 1 வருஷமா நான் சோல்ஜரா அண்டர் கவரில் இருக்கேன். ஒரு பேசஞ்சர் போட்டு வாங்கியிருக்கேன். அதோட ஸ்பெஷல் க்ரூவும் தான். அடுத்ததாக நாங்கள் கடல் வழியாக பயணம் செஞ்சு கான்டினென்டல் 10 மீட் பண்ண போகிறோம். என்னால் இதை கண்டுபிடிக்க முடியலன்னா வேற யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அட்மிரல். லூட்டினன்ட், ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? சார், எல்லாமே ரெடியாக இருக்க. ரொம்ப நல்லது. நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? தயங்காம கேளு ராபர்ட்.
நம்ம பண்றது சரின்னு நினைக்கிறீங்களா நீங்க? போர் முடியும் போது நான் இறந்தவங்களை பார்த்தப்போ நரகமா இருந்தது. எனக்கு தெரிஞ்ச சொல்ல போறேன். நிறைய விஷயங்களை மாத்திருச்சா? ஆமா, மாத்திருச்சு. எனக்கு போர்னால பிடிக்காது. இத பத்தி பேசுறப்ப ஞாபகம் வருது. இதுக்கு காரணமானவன் எங்க போனான்னு தெரியல. ஆனா அவனுக்கான பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. அவன் இப்ப வந்துட்டு இருக்கான். நாம இத பண்ணுவோம். என்ன கலவா, எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வார்த்தையை அளந்து பேசு. அப்படியா? மெசஞ்சரை இப்படிதான் நடத்துவீங்களா? அது உன்கிட்ட தான் இருக்கா? ஆமா, என்கிட்ட தான் இருக்கு. நீ தான் ஸ்டீஃபன் பெர்னார்டா? அது நான் தான். உனக்கு வேண்டியது கிடைச்சிருச்சுல்ல, இப்போ என்னோட ஷிப்பை விட்டு வெளியே போ. முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு சில பேர் கதையை முடிக்கணும். நான் கண்டுபிடிச்சதை பாத்தியா? இவ அவ்வளவும் பேச மாட்டா, ஆனா நல்லா சத்தம் போடுவா. சத்தம் கேட்டு கூட்டம் வந்துருச்சுன்னா நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? நீ மரியாதையா ஷிப்பை விட்டு வெளியே போற வழிய பாரு. என் குரூ கிட்ட சண்டை போடாத. இப்படி பேச உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? பாரு, இது என்னோட ஷிப். இங்க என்ன நடக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். இப்ப மட்டும்தான். தயாராயிரு. நாங்க கண்காணிச்சுக்கிட்டே இருப்போம். தப்பு நடக்கக்கூடாது. இத சுத்தம் பண்ணுங்கடா. அந்த சூட் கேஸ்ல என்ன இருந்தது? அது தேவையில்லாத விஷயம். நமக்கு உயிரோட இருக்கிறது மட்டும்தான் முக்கியம். சார், நேரம் வந்துருச்சு. நீ இதை கண்டிப்பா பார்க்கணும்னு நினைக்கிறேன். ரியாலிட்டி ரொம்ப மோசங்கிறத நீ உன்னோட வாழ்க்கையில எப்ப கத்துக்கிட்டன்னு சொல்ல முடியுமா? இங்க சிக்னல் கிடைக்கல. பக்கத்துல இருக்கிறத ட்ரை பண்ணி பாரு. உனக்கு எவ்வளவு தைரியம் தான்? அசையாத, இல்லைன்னா சுட்டுருவேன். சுடு. ஏன் காத்துட்டு இருக்க? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நிமிஷம், எனக்கு ஒன்று தெரியும். உன் மாஸ்க கழட்டு. இல்ல 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 இல்ல, உன் பிரச்சனை தான் என்ன? நீ மட்டும்தான் எனக்கு இருக்க. இதெல்லாம் நீ போட்ட பிளான் தானா? அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. நீ யாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு நான் சொல்றது புரியலன்னு நினைக்கிறேன். எந்த தப்பும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களே, ஞாபகம் இருக்கா? ஓ நோ, கிளிப்டெக்ஸ். அப்படின்னா என்ன? இந்த ஷிப், இந்த க்ரூ, கடைசி ஆள் வரைக்கும் நான் இருக்கிற வரைக்கும் இது நடக்காது. நீ ஏதாவது ஒரு முடிவை எடுத்துதாகணும். ஒன்னா சண்டை போடணும், இல்ல தனியா சாகணும். எனக்கு ஹெல்ப் பண்ண. அவங்கள காப்பாத்துறதுக்கு உன் உதவி தேவை. நம்மளால மட்டும்தான் அது முடியும். சரி ராபர்ட், போலீஸ் வந்துகிட்டு இருக்கு. எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அங்கிருந்து தப்பிக்கிற வழிய பாரு.
உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? நம்ம உடனே இங்கிருந்து போனோம். ராபர்ட், இப்ப நான் சொல்றது கேக்குதா? தெளிவா கேக்குது சார். சரியான போர்ட்டுக்கு வந்துட்டோம். ஜெனிங்ஸை நான் பாத்துக்கிறேன். அங்க இருக்கிற போட்டை எடுத்துக்கிட்டு சீக்கிரம் தப்பிக்கிற வழியை பாருங்க. எஸ் சார். இந்த விஷயம் இதோட முடிய போறதில்ல. சீக்கிரம் வா. நீ என்ன பண்றன்னு தெரியுதா உனக்கு? நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் போயிடலாம். ரோஜர், சீட்டை இருக்குமா பிடிச்சிக்க. பெல் அவுட், பெல் அவுட். Atkins, Atkins. Bell out! Bell out! Atkins! Atkins! No! நான் எங்க இருக்கேன்? உனக்கு இந்த இடம் ஏற்கனவே தெரியும். நான் இறந்துட்டேன். இந்த அளவுக்கு குழப்பமா இருக்காத. நான் அப்படிதான். நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ஐ லவ் யூ. மாற்றம் வந்துகிட்டே இருக்கும். ஆனா நீ நம்பிக்கையை மட்டும் எப்பவுமே விட்டுறக்கூடாது. அவன் கண்டுபிடிக்காத மாதிரி ஒரு இடம் இருக்கும். எதை பார்த்தும் பயப்படாம இரு. தயவு செஞ்சு என்னை விட்டு போகாத. நில்லு. சீக்கிரம் வீட்டுக்கு வா. நான் சொல்றது உனக்கு கேக்குதா இல்லையா? நல்லாவே கேக்குது. நிறுத்துங்க. தயவு செஞ்சு ஷூட் பண்றதை நிறுத்துங்க. ஷூட் பண்றதை நிறுத்துங்க. உனக்கு ஒன்றும் ஆகலல்ல? நான் இங்க வர வேண்டியதா இருந்தது. அப்படி பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிரு. நம்மளால இப்படிதான் தப்பிக்க முடியும். தண்ணி குடி. நீ ஒரு புரட்சியாளன்னு ராபர்ட் சொன்னான். இப்ப பேச வேண்டாம் சீஃப். ஒரு ஆபீசரை இப்படி நடத்தவே கூடாது. அவங்க குழந்தையாவது கொல்லாம இருந்தாங்களே. நீ யாரையாவது ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? நாம கொலைகாரங்க கிடையாது அப்படின்னு நீங்க தான் சொல்லிக்கணும். என்ன பார்த்தா பொய் சொல்ற மாதிரி இருக்கா? ஆமா, அது உண்மைதானே. ஒரு பக்கம் அப்பா மாதிரி பாசம் கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் ஏமாத்தவும் சரிங்க. இந்த குழந்தைய பாத்தீங்களா? ஒரு கூண்டுக்குள்ள மிருகத்தை மாதிரி அடைச்சு வச்சிருக்கீங்க. இது என்னோட கட்டுப்பாட்டுல இல்ல. அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். அங்க என்ன நடந்துச்சுன்னு சரியா கவனிக்கலையா? ஷிப்ல நடந்ததை நீயே பார்த்தல்ல. அந்த பெரிய பொண்ணு அவங்க கொன்னுட்டாங்க. அதுக்கு காரணம் நான் தான். நீ சொல்றது சரிதான். அவங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நாம அவங்கள தப்பிக்க விட்டோம். அதனால என்னாச்சு? கடைசியில அந்த பொண்ணு செத்தே போயிட்டா. நாங்க ஒண்ணு கெட்டவங்க கிடையாது, புரியுதா? நான் நல்லவன்னு சொல்ல மாட்டேன். அவங்க உயிரோடு இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ண. இவளையும் சேர்த்துதான். இவ உயிரோட இருக்கிறத அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா? அவங்க கண்டுபிடிப்பாங்களான்னு பேச நேரம் இது இல்லை. நீங்க உண்மையை சொல்லுங்க.
இன்னும் அங்கே எத்தனை கப்பல் இருக்கு? எனக்கு தெரியாது. சந்தோஷம். இப்போ என்ன பண்ண போறோம்? நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே பேக்கப்புக்கு கால் பண்ணிட்டேன். ஒன்னதான் நாடு கடத்திட்டாங்கல்ல, இது உன்னோட இடம் தான். இப்போ என்ன ஆகும்னு சொல்லு. இங்க இருந்து சிட்டிக்கு போக எவ்வளவு தூரம் இருக்கு? 1 மைல் இல்லை 2 மைல் இருக்கும். நாம சீக்கிரம் போகிறது தான் நல்லது. கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு ஃபார்ம் இருக்கும். அப்போ ரொம்ப நல்லது. நாங்க உன் கூட வரலாம்ல? இந்த குழந்தை என் கூட தான் இருக்கும். நான் சொல்றது புரிஞ்சதில்ல? எனக்கு நல்லா புரிஞ்சது. நீ எங்க நல்லா பேசுன. தேங்க்ஸ். இவரை எதிர்த்து பேசுறதுக்கு யாருக்குமே தைரியம் கிடையாது. உனக்கு இவரை பிடிக்குமா? கிட்டத்தட்ட இவர் என் அப்பா மாதிரி. சீரியஸா நீ லக்கி தான், அவருக்கு உன்னை பிடிச்சிருக்க. இவர்கிட்ட பேசி யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னா பாத்துக்கேன். அதான் நீ உயிரோட இருக்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் கடவுள் சித்தம். இருக்கலாம். நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லவே இல்லை. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நம்ம 2 பேரும் அந்த கடலை சாக எனக்கு விருப்பமே இல்லை. நான் அதுக்கெல்லாம் முன்னாடி பேசுகிறேன். போர் நடந்ததுக்கு அப்புறம் நீ தான் என்னை காப்பாத்தின. அன்னைக்கு நான் அந்த டேங்குக்குள்ளேயே கிடையாது. புரியுது. அந்த பசங்க தான் பாவம். அவ எப்படி இருக்கா? எனக்கு தெரியல. அங்கே போயே 1 வருஷம் ஆகுது. நம்ம இங்கேருந்து தப்பிச்ச உடனே அந்த பொண்ணுகிட்ட போய் பேசலாம். ஏன்னா வாழ்க்கை ரொம்ப சின்னது. என்னை நம்ப. ரொம்ப யோசிச்சு கோட்டை விட்டுறாத. ஒரு விஷயம் என்னன்னா, இதிலிருந்து தப்பிச்சதுக்கு அப்புறம் நீ என்னை கொல்றதுக்கு கூட ட்ரை பண்ணலாம். என்ன? ஐயோ, தெரியாம பேசிட்டனே. கவலைப்படாத, அவ எங்கேயும் போயிட மாட்டா. உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல குட்டி பொண்ணு? ஒன்றும் இல்லைல்ல? என்னை விட நல்லா தானே இருக்க. உன்னோட பேர் என்ன? ஏவா. ஏவா, ரொம்பவே அழகான பேரு. என்னோட பேரு கிறிஸ்டின். அப்புறம் இவர் பேரு அவரே சொல்லுவாரு, ராபர்ட். புதுசா கத்துக்கிட்டே இருக்கணும். உனக்கு எந்த ஊரு? இது ஒன்றும் புதுசு இல்லை. நிறைய பேருக்கு அவங்க சொந்த ஊர் தெரியாது. நல்லா புரிஞ்சுக்க. உன்னோட அப்பா அம்மாவை நம்ம கண்டுபிடிக்க போறோம். அவங்க இறந்துட்டாங்க. என்ன மன்னிச்சிரு. என்னோட அப்பாவையும் நான் இழந்துட்டேன். ஆனா இவ்வளோ சின்ன வயசுல இல்லை. என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. கண்டிப்பா விட மாட்டேன். அவங்க என்னை டார்ச்சர் பண்ணாங்க. என்னை ப்ராமிஸ் பண்ண வச்சாங்க. என்ன ப்ராமிஸ்? எவ்ரி எக்ஸல் மஸ்ட் டை. நான் உன்னை எப்பவும் கஷ்டப்படுத்த மாட்டேன்னு உனக்கு ப்ராமிஸ் பண்றேன். என்னோட அம்மாவை கெட்டவங்கன்னு சொன்னாங்க. நீ அதை நம்புறியா? அவ என்னை நம்ப சொன்னா. அவங்க கெட்டவங்களா? உன்னோட மனசு என்ன சொல்லுது? நீ நினைக்கிறத மட்டும் நம்பு. எதையும் கண்டுக்காத. உனக்கு உன் அம்மா அப்பாவை தெரியும்ல, அவங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். பெத்தவங்களோட பாசம் எப்பவுமே சாகாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்க. சார், நார்த் சைட்ல இருந்து ஏதோ சிக்னல்ஸ் வந்துட்டு இருக்கு. நம்ம பேசுறத கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு தான் ஆபீசர்னு சொல்லாதுன்னு சொன்னேன். ஏற்கனவே நமக்கு நிறைய பிரச்சனை. ஸ்னைப்பர்! Inbound not approach. Stand by. Run! ராபர்ட், நீ அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிடு. நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன். இது என்னோட ஆர்டர். சொல்றத பண்ணு. என்னோட பையனை நல்லா பாத்துக்க. அந்த பொண்ணுக்கு தேவையான எல்லாத்தையும் நீதான் கவனிச்சுக்கணும். நீங்க ஸ்மித்தை விட்டுட்டு போக முடியாது. அவன் நல்லவன் கூட தான் இருக்கான். நாம இங்கிருந்து போயிடலாம். போலாம்.
உனக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு போலான்னு வந்த பிரதர். பேரன். இவர் யாரு? இவன் உன் பிரதரா? அதை பத்தி கேட்காத. ஹே, இத பத்தி நீ பேசுறியா? ஆமா, சரி, காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ். ஹே, ஏன் அண்ணா எனக்கு தேங்க்ஸ் சொல்றானா? சத்தியமா என்னால நம்ப முடியல. கலாய்க்க நேரம் இல்ல. நேரத்தை நம்ம தான் ஏற்படுத்திக்கணும். ஹாய் குட்டி பாப்பா, நீ ரொம்ப அழகா இருக்க. என்னை பார்த்து பயப்படாத, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். அவளுக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல. அதையும் பார்த்தனால ஒன்றும் பண்ண முடியாது. தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க, என்ன நாடு கடத்தி வச்சிருக்காங்க. சரி, நீ சொல்றனால விடுறேன். உன்னை சுத்தி பாரு, என்னோட ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால நான் சொல்றதா நீ கேட்கணும். என்கிட்ட வராதீங்க பேரன். வேண்டாம், என்ன கோவப்படுத்தாத. கோவப்படுத்தினா என்ன பண்ணுவ? இந்த வாய்க்கோ. நிறுத்துங்க. நீ எங்க இருந்த? மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? பெரிய இவன் நினைப்பா. உனக்கு நான் பதில் சொல்ல முடியாது. சொல்ல முடியாதா? நீ இப்ப எதுக்காக வந்த கிறிஸ்டியன்? எதுக்கு வந்த? என்கிட்ட 2 கை தான் இருக்கு. ஆமா, ஆனா உனக்கு மூளை இல்ல. நிறுத்துங்க. அவன் ஒரு ஸ்பை. வாய மூடு. மறுபடியும் இந்த மாதிரி பண்ணாத. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீ யாருன்னு சொல்லு. நீங்க தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? உன்னோட பேர் என்ன? என் பேரு ராபர்ட் ஸ்மித், யுஎஸ் நேவி ஸ்டீல் சார். உங்களுக்கு இது போதுமா? இவன் என் கூட தான் வந்திருக்கான். அது ஒரு பெரிய கதை. நான் சொல்றதை கேளுங்க, நாம பேசி ஆகணும். அது எனக்கு தெரியும். நீ 1 வருஷம் போனதுல நிறையவே மாறி போயிடுச்சு. பார்த்தாலே தெரியுது. நான் ஜென்னை பத்தி சொல்றேன். தப்பா தெரியுது. எதையாவது மறைக்கிறீங்களா? அந்த பொண்ணு அம்மாவாயிட்டா. அவ்வளோ சீக்கிரமா விட மாட்டேன். அம்மா, வீட்டுக்கு வர இப்பதான் வழி தெரிஞ்சதா? ஆரம்பிச்சிட்டீங்களா? கிறிஸ்டின் ஜெரேட் ஆட்கின்ஸ் அவ்வளோ ஈஸியா தப்பிக்க முடியும்னு நினைக்காத. இப்போ நீ எங்க போற? இப்போ நான் என்னோட பையனை பார்க்கணும். கவலைப்படுறியா? அதான் 1 வருஷம் ஆயிடுச்சுல. ஆனா நீ எப்பவுமே எதையாவது பார்த்து ஓடிக்கிட்டே தானே இருப்ப. நீ எங்க போனேன்னு சொல்லு. நான் என்னோட வேலையை தான் பார்க்க போனேன். நான் என் பையனை பார்க்கணும். ரொம்ப அழகா இருக்கான். இவன் பேரு ஜான். உன் கண்ணு மாதிரியே இருக்கு. ஆனா உன்ன மாதிரி தான் அழகா இருக்கான். ராத்திரிலாம் பிரச்சனை பண்றானா? எனக்கு கவலை இல்ல. வெல்கம் ஹோம். சோ அப்புறம் எங்க போயிருந்த? இப்போ இதை பத்தி பேசாத. ரொம்ப சந்தோஷம். இந்த நேரத்தில் இந்த டாபிக் தான் பேசணும்னு ஏதாவது வச்சிருக்கீங்களா? வேணும்னா வெதர் எப்படி இருக்குன்னு கேட்கட்டுமா? கொஞ்சம் சில்லுன்னு இருக்கு. அப்புறம் டின்னர் என்ன? ஆட்டுக்கறி. பாத்தீங்களா அந்த குழந்தைய சிரிக்குது. சில விஷயங்கள் மாறாது. அதோட டின்னர் எப்பவும் ஓகே தான் இருக்கும். சரி. ஆண்டவா, சாப்பாடு மெனுவை அப்பப்ப சேஞ்ச் பண்ணுங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். எங்களை சாக விட்டுறாதீங்க. ஆமேன். ஆமென். என்ன? நீ இன்னும் அதை போட்டுட்டு இருக்கியா? எப்பவுமே.
இவன் எப்பவும் இப்படிதான் இருப்பானா? முக்கவாசி நைட் இப்படிதான். இன்னும் ஆச்சரியமா இருக்கா? கொஞ்சம். அதெல்லாம் நினைச்சு பயப்படாத. நாங்க ஒன்னு மிஸ் பண்ணோம். இந்தா தூக்கிக்கோ. ஹே படி. ஹே. சரி சரி விட்டுறேன். இந்தா அம்மா கிட்ட போ. வா வா. குட் மார்னிங் பியூட்டிஃபுல். நேற்று நைட் ரொம்ப அழகா இருந்ததுல்ல? அதை வார்த்தையால சொல்ல முடியாது. இதுதான் நம்ம பண்ண போறோமா? எனக்கு தெரிஞ்ச அதான் ஒரே வழி. உனக்கு ஓகே தானே? ஓகே தான். என்ன மன்னிச்சிரு. உனக்கு சப்போர்ட்டா என்னால் இருக்க முடியல. நான் உன் கூடவே இருந்திருக்கணும். எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. கண்டிப்பா அதை கெட்ட விஷயம்னு சொல்ல முடியாது. நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். தேவையில்லாம ஒன்று அடிச்சிட்டேன். நீ நல்லது தானே பண்ண. நான் அதுக்காக வருத்தப்படல. ஜான் தான். எனக்கு புரியுது. ஒரு சில மாசம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. உன்னை விட்டுட்டு போயிருக்க கூடாது. வித்தியாசமா இருக்கு. முதல் தடவை பேஷண்டா இருந்திருக்கேன். நான் உன்னை நினைக்காத நாளே இல்லை. உன்னை மறக்கவே இல்லை. உன்னால தான் உயிரோடே இருக்கேன். எல்லா நாளும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். என்னைக்காவது வருவீங்கன்னு நினைச்சேன். நான் கொடுத்த வாக்க காப்பாத்துவேன். நம்மளோட இந்த சந்தோஷம் முடிஞ்சிடக்கூடாது. அப்படிலாம் நடக்காது. கிறிஸ்டின், எனக்கு ஒரு நோய் இருக்கு. நான் செத்துக்கிட்டு இருக்கேன். அந்த நோயை குணப்படுத்த முடியாது. நான் கண்டுபிடிக்கிறேன். I'm sorry. இது எப்படி நடந்தது? நான் இறந்ததுக்கு அப்புறம் ஜானை நீ பார்த்துக்குவேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. நீ இல்லாம நான் எப்படி இருப்பேன்? கடவுளே, எங்களை பிரிச்சிடாத. எங்களை பிரிச்சிடாத. கிறிஸ்டின், எனக்கு ஒரு நோய் இருக்கு. நான் செத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப நீ எவ்வளவு லவ் பண்ற இல்ல? அப்புறம் எதுக்கு இன்னும் காத்துட்டு இருக்க? டேய், தெரிஞ்சிருச்சுல, ஏதாவது பேசு. இது நல்ல ஐடியான்னு நினைக்கிறியா? நீ என்ன பண்ண போற கிறிஸ்டியன்? என்ன மறுபடியும் அடிக்க போறியா? ஏன் வாங்கினது பத்தலையா? ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காத. இங்க பாரு, நீ ஒரு வருஷமா எங்க இருக்கனே தெரியல. ஒரு கால் கூட பண்ணல. அந்த பொண்ணை பிரெக்னன்ட் ஆக்கி விட்டு போயிருக்க. நீ இறந்து போயிட்ட நாங்க நினைச்சோம்.
நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டு. நீ எல்லாம் பிரதரா? என்ன மன்னிச்சிட. நானும் தான். நீ இதை ஃபேஸ் பண்ணி ஆகணும். நம்ம இந்த ஐலாண்டில் மாட்டிக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரச்சனையை தீர்க்கிற வரைக்கும் தானே. எனக்கு தெரியும், எனக்கு அது பிடிச்சிருக்கு. அப்புறம் வெளியில் எப்படி இருந்தது? அதை பற்றி நீ தெரிஞ்சுக்க வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் அது இங்கிருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கு. உனக்கு அது தெரியாது. உனக்கு நெருக்கமாக கூட இருக்கலாம். இது பெத்தவங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு கஷ்டம். எனக்கு தெரியும். என்னோட பையனையும் நான் இழந்திருக்கேன். அந்த கவலையை தாண்டி வர முடியாது. அத பண்ணணும்ன்ற அவசியமும் இல்லை. நீங்க அவங்கள நினைச்சுக்கிட்டு இருக்க வரைக்கும் அவங்க உங்க கூட தான் இருப்பாங்க. அவங்களோட ஞாபகங்கள் நமக்குள்ளதான் இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு சில கனவுகள் இருக்கும். ஆனா அது இப்போ கலைஞ்சு போயிடுச்சு. சின்ன பசங்க சாகிறதுக்காக படைக்கப்படல. என்ன மாதிரி பெத்தவங்க அவங்களோட குழந்தைகளை எப்பவுமே இழக்க கூடாது. ஒரு சில தருணங்களை நம்ம எப்பவுமே மறக்க கூடாது. இன்னைக்கு அவங்க உடலுக்கு நம்ம மரியாதை செலுத்தி ஆகணும். அதோட அவங்க ஞாபகங்களுக்கும் தான். ஆனா நான் உங்களுக்கு ஒரு சத்தியம் பண்றேன். நமக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் இந்த விஷயத்துக்காக நான் முழு மனசோட போராடிக்கிட்டு இருப்பேன். இந்த சின்ன பொண்ணு, இந்த பொண்ணு பேரு ஏவா. இவளோட கண்களை பார்க்கும்போது இவளோட எதிர்காலம் எனக்கு தெரியுது. நம்மோட எதிர்காலம். என்னோட பேரு குழந்தை ஒரு புது ஆளை என் குடும்பத்துல சேர்த்திருக்கான். நம்ம சமுதாயத்திலேயும் தான். என் பையன் வேணா இப்ப இறந்திருக்கலாம். ஆனா அவன் மகன் மூலமா இப்ப வாழ்ந்துகிட்டு தான் இருக்கான். கிறிஸ்டின் அவங்க அப்பாவோட வலியை தொடர்ந்து ஒரு புரட்சியாளனா இருக்கான். நம்ம மக்களுக்காக சண்டை போட்டு அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வருவான். இவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளோட நம்பிக்கை என்னைக்குமே சாகாது. நம்ம கண்டிப்பா நல்லா வாழ்வோம். இப்போதைக்கு அமைதி. அப்பாக்கு இப்படி நடந்திருக்க கூடாது. அதை பத்தி கவலைப்படாத. என்ன நடக்கணுமோ அது நடக்கும். நீ ரொம்ப சோகமா ஃபீல் பண்ணனா பசங்களை இழந்த பெத்தவங்களை பத்தி நீ யோசிச்சு பாரு. என்னால அவரை காப்பாற்ற முடியல. அது உன் தப்பு கிடையாது. ஏன் தப்புதான். எனக்கு இதை பார்த்தாகணும். அவங்களால வர முடியாதப்ப நான் இப்படி. இது எதுவுமே சரியில்லை. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் பொண்ணு வேணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா எனக்கும் பாட்டிக்கும் சீரியஸா. ஆனா உனக்கு கஷ்டம்னு தெரியும். ஏற்கனவே இந்த டவுன் ஒருத்தரை இழந்துடுச்சு. அதை ரெண்டா மாத்திடாத. நீ கவலைப்படாத. எல்லாத்துக்கும் ஒரு வழி கிடைக்கும். என்ன நடந்தாலும் சரி. எப்படி? நீ என்ன சொல்ல வர? எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு கேக்குறியா? எல்லாமே நல்லதா தான் நடக்கும். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. கடவுளே, இது ரொம்ப மோசமா இருக்கு. நீ வேற என்ன எதிர்பார்த்த? நல்ல பாயிண்ட் தான். நல்ல வேலை தான் பண்ணியிருக்க. உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நாம ஒரே ஃபேமிலி ஆயிட்டோம். இதுதான் எனக்கும் வேணும். ஹேய், வந்ததுல சந்தோஷம். என்னால வேற என்ன பண்ண முடியும்? நீ வந்ததே பெரிய விஷயம். ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்க இருக்கிற மக்கள் உன் கூட நல்லா பழகுறாங்களா? ஆமா ஆமா.
ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கு. நல்ல வேளை ஜென்க்கு மதுரன்லாம் இல்லை, இல்லைன்னா பெரிய பிரச்சனையே வந்திருக்கும். உண்மைதான், அது ஒன்றும் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. உனக்கு எப்படி தெரியும்? இது போதும் புரிஞ்சுக்கிறதுக்கு. பசங்க? ஆமா, ஹேவா மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா. என்ன பேரு? ஜாஸ்மின். நீ அவங்கள பார்க்க போனோம்? இல்லை, அவங்க இறந்துட்டாங்க. கேட்டதுக்கு என்ன மன்னிச்சிடு. அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. உன் ஃபேமிலி சந்தோஷமா இருக்காங்க, அதை பார்த்து சந்தோஷப்படு. ஹே, என் அப்பா இறந்து போயிட்டாரு. ஆனால் அவரை பற்றி ஒன்றும் தெரியாதுன்னு சொன்ன. நீ ஒன்றும் அவருக்காக உண்மையிலே வருத்தப்படல. இங்கே அவரோட ஃபியூனரல் நடந்தது உனக்கு தெரியும். ஆனால் உன்னோடது இல்லைல்ல. நல்ல வேலை அது ஜென் இல்லை. இப்போதைக்கு தான். இங்கே பாரு, என்னோட குடும்பம் இப்போ கிடையாது. அதே தான் ஏவாக்கும். இங்கே நிறைய பேருக்கு ஃபேமிலி இல்லை, ஸோ புரிஞ்சுக்கிற மாதிரி நடிக்காத. நான் ஏன் ஃபேசஸ்ல இருக்கேன்னு தெரியுமா? ஏன்னா உன் ஃபேமிலியால தான் என் ஃபேமிலி செத்தாங்க. என்னோட வைஃப் செனேட்டரா இருந்தா. போர் நடக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது பொலிட்டிக்கல் சப்போர்ட் கிடைச்சிருந்தா அவ நேரம் உயிரோட இருந்திருப்பா. இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? ஆனா அவளுக்கு சப்போர்ட் பண்ணது யாருன்னு தெரியுமா? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதா. எதுக்கு அதெல்லாம்? அவன் ஒருத்த மட்டும்தான் காங்கிரஸ்ல அவளுக்காக சப்போர்ட் பண்ணது, தெரிஞ்சுக்கோ. அதனாலதான் இப்போ நிலைமையே சரியில்லை. இங்க கொஞ்சம் பாரு ராபர்ட், ஹார்ஸ் அவங்கள ஒதுக்கி வைக்கல. உனக்கு உன்னோட அப்பா, எனக்கு என்னோட ஃபேமிலி எல்லாம் சரியா போயிடுச்சு. இங்க பாரு, எனக்கு இதெல்லாம் சரியா தெரியல. ஒருவேளை இதெல்லாம் பார்த்துக்க என்ன விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனா உன்கிட்ட ஒன்று சொல்றேன், நம்ம எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கோன்னு உனக்கு எதுவுமே புரியல. ஆனா எனக்கு புரியுது. நீ ஓகே தானே? ஆமா, நான் ஓகே தான். கிறிஸ்டின், இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் மறைக்காத. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் அங்கே ஏதோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸ்ட்ரெஸ் தான், வேற ஒன்றும் இல்லை. சரி, அதை பத்தி சொல்லு. நீ ரொம்பவே அழகா இருக்க. கிறிஸ்டின், கிறிஸ்டின், அவ இங்க தான். நீ யாரை பத்தி சொல்ற? ஹேய், நீ என்ன பண்ற? எங்க போற? உனக்கு என்கிட்ட இருந்து என்னதான் வேணும்? தைரியம் இருந்தா முன்னாடி வாடா. உன்னால என் ஃபேமிலியை ஒண்ணும் பண்ண முடியாது. ஹலோ கிறிஸ்டின். நீ என்ன மறந்திருக்க மாட்டேன்னு நம்புறேன். கவலைப்படாத, நான் எப்பவும் உன்னை மறக்க மாட்டேன். நீங்க வருவீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். கடைசியா உன்னை மீட் பண்ணும்போது என்ன டிசப்பாயிண்ட் பண்ணிடாதுன்னு நான் சொன்னேன். நான் சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன். எக்ஸலோட புரட்சியாளன்னா சும்மாவா? எதனால நீ மாறின? உன்ன மாதிரி ஆளுங்கனால தான். உனக்கு தெரியுமா, என்னை கோவப்படுத்தி பார்க்கறது உனக்கு விளையாட்டா இருக்கு. அப்படி இருந்தும் நீ இன்னைக்கு உயிரோட தான் இருக்க. ஆமா, நான் உயிரோட தான் இருக்கேன். ரொம்ப நாள் இருக்க முடியாது. உனக்கு கொடுத்த டைம் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. தெரிஞ்ச விஷயத்தை பத்தி பேசி போர் அடிக்காத. எனக்கு தெரியும், என்ன மாதிரி தான் நீயும் மாறி இருக்க. நான் மட்டும்தான் இதை ஃபாலோ பண்றேன்னு நினைக்காத. நீ போய் சொல்ற. ஒத்துக்காம இருக்கிறது ரொம்பவே ஈஸியான விஷயம் இல்ல. ஜென் இறந்து போறது நீ பாப்ப. உனக்கு சொந்தமா இருக்கிற, நீ விருப்பப்படுற எல்லாத்தையும் நீ இழந்து நிப்ப. நீ தான் அவளுக்கு இந்த மாதிரி பண்ணிருக்க. எங்க பாரு கிறிஸ்டின், நான் மட்டும் அவளை கொலை பண்ணல. நீ அதை கடவுள்கிட்ட போய் கேளு. மோரி ஸ்மித் என்ன சொன்னார்னா, அதை அவர் கவனிக்கலையா? உன்னை நான் கொன்னுடுறேன். உன்னை நீ அழிச்சுக்காம என்ன உன்னால எதுவும் செய்ய முடியாது. இது இப்படியே எரியட்டும். இந்த மாதிரி இல்லாத வரைக்கும் இது இப்படியே எரிஞ்சு உன்னை தீக்கிரையாக்கட்டும். உண்மையிலே நீ யாரு? உன்னால என்ன யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. நீ என்ன கெட்டவனாக்கு. உன்னோட எல்லா பிரச்சனைக்கும் என்னையே பழி சொல்லு.
ஆனா கடைசியில் அது எதுவுமே உண்மை இல்லைன்னு தெரிய வரும். நான் உன்ன மாதிரி குழந்தைங்களை டார்ச்சர் பண்ண மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு டேர்ம் இருக்கு. அதுக்கு பேர் என்னன்னா சைக்காலஜிக்கல் தெரப்பி. நீ எல்லாம் ஒரு மனுஷன் தானா? நான் ஒரு மனுஷன்தான். எனக்கு இது சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறியா? நீ தான் என்ன உருவாக்குன. உன்னோட உலகம், உன்னோட தாத்தா தான் என்ன இப்படி மாத்தி வச்சிருக்காங்க. நான் இத கேட்கல. ஆனா உன் அப்பாவும் தாத்தாவும் இந்த போர் நடந்தாகணும்னு நினைச்சாங்க. அதுக்கேத்த மாதிரி என்ன ஃபோர்ஸ் பண்ணி மாத்த வச்சாங்க. இந்த உலகம் ரொம்ப விசித்திரமா, ரொம்ப கொடூரமா இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஒரு நாள் கண்டிப்பா நீ என்ன மாதிரி மாறுவ. இந்த நரகம் உறைஞ்சு போனதுக்கு அப்புறம் பாரு, உண்மையில நான் ப்ராப்ளம் கிடையாது, நீதான். இந்த உலகம் மாறிக்கிட்டு இருக்கு. ஆனா நீங்க எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டாங்கிறீங்க. இந்த உலகத்துக்கு அமைதி கிடைக்கணுங்கிறது தான் என்னோட விருப்பமும். இந்த போருக்கு எந்த அர்த்தமும் இல்ல. அது மட்டும் இல்லாம பாசிஸ்ட் எல்லாரையும் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட வைக்குது. இதெல்லாம் எதுக்காக? கடைசியில் இதை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அதோட நீயும் தான். நான் சொல்றது மட்டும்தான் இங்க நடக்கும். நான் தான் இந்த விஷனை கொடுத்தேன். இதுதான் ரியாலிட்டிங்கிறத ஒத்துக்கோங்கன்னு சொல்றேன். நான் இந்த உலகத்தை கண்டிப்பா காப்பாத்துறேன். அதனால என்ன மாதிரி மாறதை தவிர உனக்கு வேற வழி இல்லை. எனக்கு எப்பவுமே நீதி மேல ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. எனக்கு கோல்டன் ரூலை ஃபாலோ பண்ண பிடிக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் என்னை எப்படி ட்ரீட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் நான் அவங்கள ட்ரீட் பண்ணுவேன். அதனால தான் நான் இன்னும் உன்னை கொல்லாம விட்டுருக்கேன். உன்னால இந்த ரத்தத்தை அழிக்க முடியாது, சரிதானே? தப்பிக்கணும்னு மனக்கணக்கு போட்டுட்டு இருக்காத. உன்னால எங்கேயும் ஓட முடியாது. நான் இந்த உலகத்தை சொந்தமாக்கி வச்சிருக்கேன். அதையும் என்னன்னு பாத்துடலாம். நீ ஏன் அதை பத்தி கவலைப்படுற? எனக்கு தெரியல. உனக்கு எப்பவும் அதை பத்தி தெரியாது. அப்பனும் பிள்ளையும் ஒரே மாதிரி, அப்பனும் பிள்ளையும் ஒரே மாதிரி. என்னோட கேள்வி என்னன்னா, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? அட்லீஸ்ட் நீ அந்த அளவுக்கு கஷ்டப்படாம இருப்ப. இந்த சொசைட்டிக்கு தானாவே வாழ்ந்துக்க தெரியும். ஒரு நல்ல கைடு அவங்கள என்கரேஜ் பண்ணா போதும். அது நான் தான். எனக்கு சொந்தமானதை நான் எடுத்துக்குவேன். இதோட முடிஞ்சது நினைச்சுக்காத. நான் இன்னும் சாகல. மரணம் எப்பவும் பின்தொடர்ந்துகிட்டே இருக்கும். அவர் இங்கே தானே இருக்காரு. ஏய், பயப்படாத, நான் தான். உன் நிலைமையை பார்த்து நாங்க பயந்துட்டோம். உன்னோட ஃப்ரெண்டு வெளியில போயிட்டான். இன்னைக்கு ஃபேமிலி கூட இருந்த டைம் போதும்னு நினைச்சிருப்பா. இப்ப டைம் என்ன? 3:45. உங்களுக்கு நல்லா அடிபட்டிருக்கு. இங்க யாரோ இருக்காங்க. அப்புறம் டேமேஜ் எவ்வளோ இருக்கு? ஒரு சில ஜன்னல்லாம் உடைஞ்சிருக்கு. அப்புறம் வீட்டோட ரூஃப். ஆச்சரியமா தான் இருக்கு. உன் தம்பி பண்ணதை பார்த்துட்டு எல்லாரும் கொஞ்சம் பயத்தில் இருக்காங்க. நான் கிறிஸ்டின் கிட்ட கொஞ்சம் பேசணும். தனியா. சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன நடந்துச்சு? அது ஒரு கெட்ட கனவு. நம்மகிட்ட நிறைய நேரம் இல்லை. ஆமா, எனக்கும் அதை நினைச்சாதான் பயமா இருக்கு. உன் காயத்தை நினைச்சு கவலைப்படாத. நான் உன் தலையை நோக்கி குறி வைக்கல. தேங்க்ஸ். நான் என்ன நினைச்சேன்னா, பெரிய மனுஷன் மாதிரி ஏதாவது பண்ணோன்னு நினைச்சின்னா நான் உன்னை கொன்றுவேன். நீ யாரையாவது இப்ப கொன்றிருப்ப. எனக்கு தெரியும். இது ஒன்றும் முதல் தடவை இல்லை. உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அவன் இங்க தான் இருக்கான்.
யாரையாவது பாத்தியா? ஆமா, பவுண்டி ஹண்டர் விசஸ் மேஜிஸ்ட்ரேட். டிஎம்சில இருந்த அதே ஆளை தான் நான் பார்த்தேன். அவன் யாரை தேடுறான்னு எனக்கு தெரியும். ஒருவேளை இந்த ஐலண்டை விட்டுட்டு அவளை வெளியே கூட்டிட்டு போனோம். அவ எங்கேயும் போக மாட்டா, இங்க தான் இருப்பா. அது மட்டும் இல்லாம நம்ம யாரும் சாக போறதில்ல. இப்போ இந்த மொத்த ஐலண்டையும் பிரச்சனையில மாட்ட வைக்க போறியா? எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. நான் அவளை விட்டு கொடுக்க போறதும் இல்ல. அவளுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். இதை விட நிறைய பிரச்சனைகளை நாம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. உங்களுக்கு உண்மையான உலகத்தை பத்தி தெரியல. மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்றான்னு தெரியுமா? சின்ன சின்ன பசங்களெல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி சோல்ஜர்ஸா மாத்திக்கிட்டு இருக்கான். நிறைய ஏர்கிராஃப்ட்ல இந்த விஷயத்தை சீக்கிரட்டா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல இருந்து தப்பிச்சாகணும். இந்த சிச்சுவேஷன் அப்படியே விட முடியாது. அவன் அவளுக்காக தான் வரான். இந்த விஷயத்துல நீ என்ன பண்ண போற? எனக்கு தெரியல. நான் எங்க ஓடினாலும் என்ன பண்ணாலும் அவன் என்ன கண்டுபிடிச்சிடுறான். எப்பவும் போல நீ இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி கிடைக்கும். இப்ப நடக்காத. நீ ஏவாவை காப்பாத்திருக்க, எங்களையும் நீ காப்பாத்திருக்க. என்னால யாரையும் காப்பாற்ற முடியல. நீ இப்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கன்னு எனக்கு புரியுது. இல்ல, அத பத்தி பேசாதீங்க. ஐம் சாரி. அவனால என் குடும்பத்தை ஒன்னும் பண்ண முடியாது. ஏதோ நடக்க போகுது. நம்மளை தேடி ஆட்கள் வந்திருக்காங்க. நீ இங்கே இரு. புரிஞ்சது. நீங்க போகாதீங்க. எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. ராபர்ட், நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. அவ சேஃபா இருக்கா? நீ இதை பார்த்தே ஆகணும். நீ எங்க பார்த்தல எவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னு. இப்ப என்ன பண்றது? அவங்கள நிறுத்தி ஆகணும், இல்லைன்னா நமக்கு தான் ஆபத்து. மொத்தமா இங்க எத்தனை கப்பல் வந்திருக்குன்னு தெரியுமா? மொத்தம் 20 கப்பல். எல்லா சைஸ்லயும் இருக்கு. முன்னேறி வந்துட்டு இருக்காங்களா? இல்ல. கிறிஸ்டியன், நம்மள யாரோ காண்டாக்ட் பண்றாங்க. இந்த கால் உனக்கு தான். நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். ஹலோ கிறிஸ்டியன், உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவ்வளவு நாள் ஒன்றும் ஆகல. உனக்கு என்ன வேணும்? எனக்கு தேவையானது உன்கிட்ட இருக்கு. ஒரு ஸ்பெஷலான சின்ன பொண்ணு. அந்த பொண்ணு எனக்கு திரும்ப வேணும். இன்னும் நீ எதுக்காக காத்துக்கிட்டு இருக்க? நீ என்ன பண்ண போறேன்னு பாக்குறதுக்கு தான். ஏன்னா நீ தான் ஒரு புரட்சியாளனாச்சே. என்ன சர்ப்ரைஸ் பண்ண. அடுத்த தடவை இந்த மாதிரி நான் ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருக்க மாட்டேன். எனக்கு தேவையானதை நீ கொடுத்துட்ட, நான் அமைதியா இங்கிருந்து போயிடுவோம். உனக்கு 48 மணி நேரம் தான் டைம் இருக்கு. அடச்சே, ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கு. ஐயோ, சிக்னல் ஜாம் ஆயிடுச்சு. இனிமே நாம தான் பார்த்துக்கணும். இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? இது ஒரு பேட்டர்ன். SOS கண்டுபிடிக்க முடியுமா? கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த வேலையை முடிச்சிரு. ஏவாக்கு ப்ரொடக்டிவ் கஸ்டடியை கொடு. அந்த ஆள் என்ன சொன்னாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏவா சேஃபா இருக்கணும். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற? அதுக்குள்ளேயே நான் ஏதாவது யோசிப்பேன். அப்ப வேற வழி இல்ல, நம்ம சண்டை போட்டுதான் ஆகணும். அந்த கப்பலுக்குள்ள யார் இருக்காங்கன்னு தெரியுமா? சின்ன பசங்க. அவங்களுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது. நமக்கு வேற சாய்ஸ் இல்ல. எப்பவுமே ஒரு வழியாவது இருக்கும். இங்க நீங்க வந்தது சின்ன பசங்களை கொல்றதுக்கா? இல்ல இல்ல, ஏன்னா எனக்கு அந்த மாதிரி தோணல. நம்ம குடும்பம் அவங்களுக்கு எதிராக தான் இருக்கு. அப்படியா? அவங்களும் நம்மளோட மக்கள் தான். இனிமே கிடையாது. அதுக்கு பேரு கொலை. போர்னா இப்படித்தான் இருக்கும். இதுதான் உங்களுக்கு பிரச்சனையா? அப்பா ஆரம்பிச்ச இந்த போரை முடிக்கிறதுக்கு நான் ஒன்னு சொல்லட்டா? அப்பா இறந்துட்டாரு. உயிரோட மதிப்பு என்னங்கிறது உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தெரியாததுனாலதான் இவ்வளவு குழந்தைங்க செத்து போயிருக்காங்க. அவங்க சாவையும் பார்க்க வேண்டியதா இருந்துச்சு.
நீங்க அங்க இல்ல. ஆனா ஆனா நாங்க அங்க இருந்தோம். அத பார்க்க எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒரு குழந்தை தான் அம்மாவுக்காக அழுதுகிட்டு இருக்கும். ஆனா அந்த நேரத்துல ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்ப சொல்லுங்க எல்லாம் சரியாயிடும். இதை இப்படியே விட்டுட்டு இருந்தா இந்த நிலைமை எப்பவுமே சரியாகாது. நீங்க இதெல்லாம் ஒரு விளையாட்டா நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல? நீ யாருன்றத மறந்து போயிடாத. ஒரு புரட்சியாளன். எங்க பாரு, நீ ஸ்ட்ரெஸ்ல இருக்குன்னு நல்லா தெரியுது. உன்ன மாதிரி தான் அமைதி கிடைக்கிறதுக்கு நானும் ஆசைப்படுறேன். ஆனா அது கிடைக்கிறது கஷ்டம். நீ வீட்டுக்கு போ. ஏதாவதுன்னா எனக்கு கால் பண்ணு. உன்னை தயாரா வச்சுக்கோ. ஏவாவை பத்திரமா பார்த்துக்கோங்க. என் சிக்னலுக்கு வெயிட் பண்ண. தனியா இருக்கேன்னு ஃபீல் பண்ணாத. உன்னை இப்பவே தீத்துறேன்டா. தாராளமா செய். அதுக்கு முன்னாடி உன் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடு. கூப்பிட மாட்டேன்னு தெரியும். உனக்கு என்ன வேணும்? ஏற்கனவே உனக்கு தெரியும். எனக்கு எதுவும் தெரியாது. இதுக்கு மேல முடியாது. உன்னால போகவே முடியாது. இந்த சிஸ்டம் ஒன்று உள்ள இழுத்து வெளியே விடும்போது நீ செத்து கிடப்ப. இந்த சிஸ்டம் இப்படிதான் இருக்கும். நீ ரொம்பவே லக்கி. இதுதான் உன்னுடைய கடைசி வேலை. அவ வர்த்தனன்னு உனக்கு தெரியும். உன் ஃபேமிலியை விட அந்த குட்டி பொண்ணு முக்கியமா? உன் பேர பையன் ரொம்ப அழகா இருக்கான். அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்கள? நல்லா யோசிச்சு பாரு. நல்லா டைம் எடுத்துக்கோ. சான்ஸ் ஒரு வாட்டி தான் கிடைக்கும். இது நான் எதிர்பார்த்ததுதான். வேலையை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்ட போல. வீட்டுக்குள்ள போ. யாரு? சாப்பாடு, துணிமணி, மெடிசன் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணு. சிக்னலுக்காக வெயிட் பண்ணு. கிடைச்சதும் உடனே பிரிட்ஜுக்கு வந்துரு. இந்த பிளான்ல நீ என்ன பண்ண போற? என்ன ஃபோக்கஸ் பண்றதுனால சேஃபா செக்யூரிட்டி பாயிண்ட் நீ தாண்டி போயிடலாம். கண்டிப்பா நான் வந்துருவேன். கண்டிப்பா வந்துருவேன். அவ அங்கதான் இருப்பா. இத பத்திரமா வச்சுக்க. உனக்கு எதையுமே ஈஸியா பண்ண தெரியாதா கிறிஸ்டியன்? அவங்களுக்கு தேவையானதை நீ கொடுத்துட்டனா நம்மளை தொந்தரவு பண்ணாம விட்டுருவாங்க. உண்மையாவே இதை நீதான் பேசுறியா? இங்க பாரு, அவங்க ஒண்ணு நம்ம ஜானுக்காக வரல. இப்ப நீ சொன்னது திரும்ப சொல்றா பார்க்கலாம். சரி சரி, ஃபேமிலி தான் முக்கியம். இதுதானே நம்ம டவுனோட மோட்டோ. நான் டேலண்ட் மாதிரி கிடையாது. வண்டியை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிரைவ் பண்ண. நாம அப்புறம் சந்திக்கலாம். ஜென் ரொம்ப முடியாம இருக்கா. அவளை கூட்டிட்டு போறது கஷ்டம். 2 நாள் தான் நமக்கு டைம். அவளுக்கு 2 நாள் தேவையில்ல, சில மணி நேரம் போதும். இப்படி நடந்துக்கிறதுனால எதுவும் ஆக போறது இல்ல. இல்லாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். உனக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு தெரியல. என்ன ஹக் பண்ணிக்கோ. நான் என்ன பண்ணணும்னு சொல்ல. என்னால அவங்க கூட வர முடியாது. அதை மட்டும் என்கிட்ட சொல்லாத. நீ தேவையில்லாம பயப்படாத. ஸ்மித், இது நான் தான். என்னாச்சு? ஏவா காணாம போயிட்டா. டேலனும் காணும். நான் நினைக்கிறது உண்மைன்னு சொல்லிடாத. ஆகன், சும்மா இரு. கிறிஸ்டியன், அவ உன்னோட குழந்தை கிடையாது. இவன் தான் உன்னோடது. என்ன மன்னிச்சிரு.
நான் உன்னை எவ்வளவு காதலிக்கிறேங்கிறத மட்டும் மறந்துடாத. கன். கிறிஸ்டியன், நான் சொல்றத கேளு. எதுவும் பேசாதீங்கம்மா. சொல்றத கேளுன்னு சொன்னேன். இப்ப வரைக்கும் நான் சொன்னதை ஒரு தடவை கூட கேட்டதில்ல. இப்போவாது நான் சொல்றத கேளு. எங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ண மாதிரியே பிளான பண்ணி முடிச்சிடு. ரீசன் இருக்கக்கூடாது. எங்களை மீட் பண்ணுவேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ண. அவளை விட முடியாதுமா. ஏவாவை காப்பாத்து. அவங்க இங்க வரதுக்கு முன்னாடி ஜென் இறந்துடுவா. இறந்தவங்களால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. எதையும் திரும்பி பார்க்காத. ரொம்ப சீக்கிரமா கிளம்புற போல. அந்த குழந்தைக்கு உனக்கு என்ன சம்பந்தம் கிறிஸ்டியன்? ஓ சரி சரி. ஆமா, அது கரெக்ட் தானே. ஒருவேளை அது உன் பொண்ணு தானோ? சொல்லு. சண்டை போடுறத நிறுத்துங்க. உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். ஏவா, பின்னாடி போ. மரியாதையா போ. என்ன மன்னிச்சிர. என்கிட்ட நேருக்கு நேரா மோத. அது இப்ப முக்கியம் இல்ல. என் வேலை முடிஞ்சது. செஞ்சனா இந்த பொண்ணை சுட்டுருவேன். உன்னால அந்த பொண்ணை ஒன்றும் பண்ண முடியாது. இவளை கொன்னு போட்டுருவேன். நீ போய் சொல்ற. கிட்ட வராத. உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? அவ ஒரு குழந்தை. ஓ தாத்தா இதை பத்தி கவலைப்படலையே. இந்த பொண்ணை விட்டுரு. அந்த கிழவன் இவளை பத்தி கவலைப்படவே இல்லை. இவ என்னோட பொண்ணு. ஆமா, நீங்க பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உன்னால இங்கிருந்து தப்பிக்க முடியாது ஸ்டீஃபன். உயிரோட போக முடியாது. On the ground now. நான் ஏதாவது அதிகமா சொல்லிட்டேனா? நீங்க 2 பேரும் தானே இதை ஆரம்பிச்சது. இப்போ அவங்க இதை முடிச்சிருவாங்க. கதையை முடிக்கிறது தான் அவங்க வேலை. எங்களுக்கு தேவையானதை காப்பாற்ற வந்தோம். ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை நீ தேடி கண்டுபிடிச்சு வச்சிருக்க. அவ உனக்கு சொந்தம் கிடையாது. அவளுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. உன்ன மாதிரி இல்லாம அவளுக்குன்னு ஒரு அழகான மனசு இருக்கு. ஸ்பீக்கர்ல உன்கிட்ட பேச காத்துட்டு இருக்காங்க. ஸ்டீவன் பெர்னார்ட், நீ என்ன டிசப்பாயிண்ட் பண்ணிட்ட. நீ ஒரு ப்ரொஃபஷனல்னு நினைச்சுக்கிட்டு இருந்த. ஆனா நான் இப்ப பேசுறத கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா நீ தோத்து போயிட்ட. அதனால எப்பவும் போல நீ பண்ண தப்ப நாங்க மறைச்சாகணும். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க ஒரு விஷயத்தை நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு மிச்சம் வைக்கிறதுனா பிடிக்காது. இப்போதைக்கு எனக்கு வேற வழி இல்ல. அதனால நான் உன்னை நாடு கடத்த போறேன். இல்லன்னா உனக்கு மரணம். இப்ப நீ எங்கல்ல ஒருத்தனாயிட்ட. எங்க ஃபேமிலியோட ரத்தம் தான் உங்க கையில கரையா படிஞ்சிருக்கு. அவங்கள கொன்றுங்க. சீக்கிரமா பண்ண. முதல்ல இந்த வேலையை முடிக்கிறேன். கேப்டன், என்னோட மெசேஜ் கிடைக்கலையோன்னு பயந்துட்டேன்.
நீ என்னைக்கு என் கூடவே இருக்கணும், எப்போவும். எதுக்காக? நான் மரணத்தை தேர்ந்தெடுத்தேன். ஆனா நீ என்ன வெறுக்கிறது தான் நல்ல விஷயம். இதுபடி உனக்கு தேவைப்படும். வால் அவுட்டோட ஷெல்டர்ஸ் இருக்குல்ல, அதோட ஆக்சஸ் கோடு இதுதான். என்ன சொல்ற? நார்த் சைட்ல சேஃப் ஹவுசஸ் இருக்கு. இப்போதைக்கு என்னால எதுவும் பண்ண முடியாது. நான் கொடுத்துட்டேன். நீ இந்த பத்திரமா பார்த்துப்ப நம்புற. எதை பத்தியும் யோசிக்காத. ஆமா. ரெஸ்ட் இன் பீஸ். ஒன்னாகல. ரத்தமா இருக்கே. சின்ன காயந்தான். நீங்க அவரை மாதிரி கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். நீ என்னவா மாறுவன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் மட்டும்தான் உன்னை பின்தொடர்றேன்னு நினைச்சுக்காத. உங்களை வழிபடுறதுக்கு இதுக்கு மேல எந்த புரட்சியாளனும் கிடையாது. உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னு தெரியும். ஆனா எந்த விஷயத்துல நம்பு, அவங்களால பின்தொடர முடியாது. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. ஏதாவது சொல்லணுமா? ஹே குட்டி பொண்ணு, நீ நல்லா இருக்கல்ல? இல்ல. ஆமா, நானும் நல்லா இல்ல. இங்க பாரு, எனக்காக நீ ஒரு விஷயம் பண்ணணும். கொஞ்சம் வருஷம் கழிச்சு அவங்களுக்கு நீ இதை புரிய வை. இதை அவங்களுக்கு நீ ஞாபகப்படுத்த. என்ன மறந்துடாத. நான் மறக்க மாட்டேன். ஒரு அப்பாவா என்ன பெருமைப்படுத்திட்ட. அப்புறம் நீ ராபர்ட்டை நல்லபடியா பாத்துக்கணும். ஓகே? நீங்க என் கூட வருவீங்களா? நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன். எப்பவுமே. I love you. போ. உள்ளவா. ஜென் எங்க இருக்கா? அவளை விட்டுட்டு வந்துட்டீங்களா?
அது அவளோட முடிவு. அவனுக்கு அப்பா இல்லாம வளர விட மாட்டா கிறிஸ்டியன். எனக்கு அது தெரியும். நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். பழைய கணக்கை தீத்துட்டேன். நீ ஏன் கூட வரியா? ஜென், ஏவாவை பார்த்துப்பேன்னு ப்ராமிஸ் பண்ண. ஹேய், இதே மாதிரி பேசினவனோட மூஞ்ச உடைச்சிருவேன். நான் இருக்கிற வரைக்கும் அவளுக்கு ஒண்ணுமே ஆகாது. ப்ராமிஸ் பண்ணு. நான் ப்ராமிஸ் பண்றேன். இங்க பார், இது உன் தப்பு இல்ல. எதுவும் மாற போறது இல்லைல்ல? அதை என்கிட்ட கூட. இதை வச்சு என்ன பண்ண போற? கிறிஸ்டியன், எல்லாம் ஒன்னால வந்தது. நீ அவளை வித்திருக்க. எப்படி ஒன்னால இதை பண்ண முடிஞ்சது? ஐம் சாரி. நீங்க தப்ப உணரவே இல்லை. நான் என்ன பண்ணணுமோ அதான் பண்ணேன். என்னோட குடும்பத்தை காப்பாத்த தான் அதை பண்ணேன். அதுக்காக என்ன எழுந்தாலும் பரவாயில்ல. ஏவா என்னோட குடும்பம். இனிமேல் எனக்கு தாத்தா கிடையாது, புரிஞ்சதா? செத்து போ. இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. சுட்டு கொண்டிருக்க. இல்ல இல்ல இல்ல, இதான் அவன் எதிர்பார்க்கறான். நம்ம சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பி போய் ஆகணும். நீ கிளம்பு. என்ன? நான் இங்கேயே இருக்கேன். நீ இப்ப என்ன சொன்ன? நீ இங்க இருந்து போயிடு ராபர்ட், ப்ளீஸ். நீ ஏன் இப்படி பண்ற? யாராவது ஒருத்தர் பண்ணி தானே ஆகணும். அதனால நானே இங்க இருக்கேன். எல்லாமே நல்லதுக்கு தான் பிரதர். மறுபடியும் சந்திக்கலாம். நான் எங்க இருப்பேன்னு உனக்கு தெரியும். இல்ல இல்ல இல்ல, அததான் அவன் எதிர்பார்க்கறான். எதுக்காக நீ இப்படி பண்ற? யாராவது ஒருத்தர் பண்ணிதானே ஆகணும். அதனால நானே இங்க இருக்கேன். பயப்படாத. I'm sorry. கிறிஸ்டியன், உனக்கு ஒன்றும் இல்லை பேபி. நான் உன் கூடவே தான் இருக்கேன்.
நீ ஏன் இன்னும் போகாம இங்க இருக்க? நான் உன் கூட எப்பவும் இருப்பேன்னு சொன்னல. ஜான் எங்க? அவன் பத்திரமா இருக்கான். அவனை விடுறத தவிர வேற வழி இல்ல. நான் உன்னை போக விட மாட்டேன். நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கல. ஜென் ஜென் ஜென், கண்ணு மூடாத, தயவு செஞ்சு தூங்கிடாத. இனிமேல் நமக்கு ஒன்றும் ஆகாது. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் சந்திச்சு லவ் பண்ணது ஞாபகம் இருக்கா? எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அது அற்புதமா இருந்தது. என்னால அதை மறக்க முடியாது. நான் திரும்ப இப்ப இந்த அழகான சிரிப்பை பார்ப்பேன். நான் எதையும் மறக்கவே மாட்டேன். நான் எப்பவுமே உன்னை லவ் பண்றேன். என்ன பாரு, தயவு செஞ்சு போயிடாத, ப்ளீஸ் போயிடாத. என்னோட அனுதாபங்கள். மரணத்தை எப்பவுமே மாத்த முடியாது. நீ என்ன பண்ணி வச்சிருக்கன்னு உனக்கு புரிஞ்சுதா? உனக்கு புரிஞ்சுதா? நான் பண்றது எல்லாமே இந்த உலகத்துக்காகத்தான். ஏன்னா என்ன தவிர இத பண்றதுக்கு வேற யாருக்கும் தைரியம் இல்ல. அதை நீ தான் சொல்லிக்கணும். நான் அந்த சின்ன பசங்க கூட சண்டை போடுவேன்னு நினைச்சா அது உன்னோட தப்பு. நல்லது, எனக்கு இதை தவிர வேற வழி இல்ல. இவனை சுட்டு தள்ளுங்க. இவரால நமக்கு ஆபத்து இல்ல. இவன் தான் நம்மளோட எதிரி. நோ சார். அவங்க என்னத்தை வேணா நீ மாத்தலாம், ஆனா மனசை ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப நீ எங்க போறத நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் இவங்களை இங்கிருந்து வெளியே கூட்டிட்டு போக போறேன். இனிமே உங்களுக்கும் லெப்டினன்ட்டுக்கு வேலை பார்க்க முடியாது. இது வரைக்கும் நீங்க என்ன யூஸ் பண்ணது போதும். நான் உன்னை கொன்னுடுவேன். நீ என்ன பண்ணாலும் கவலை இல்லை. இந்த உலகமே என்னோடதுதான். இனிமேல் உன்னோடது கிடையாது. நான் உனக்காக ஒரு நியூஸ் வச்சிருக்கேன். உன் உலகம் செத்து போயிடுச்சு. கேட்கறதுக்கு ஆனந்தமா இருக்கா? இது அட்மிரல் ஹார்ஸ். எல்லாரும் திரும்பி போங்க. நீ சொன்னது சரிதான். நாம நினைச்சதை விட நம்மளை பத்தி நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அது என்னன்னா, நீ இல்லாமலேயே மக்களே முடிவெடுத்துப்பாங்க. ஐ லவ் யூ ஏவா. கண்டிப்பா நீ ஒரு பெரிய ஆளா வருவன்னு எனக்கு தெரியும். ஒரு நாள் இந்த உலகத்தை நீ கண்டிப்பா மாத்துவ. எப்படி யோசிக்கிறோம், எப்படி ஃபீல் பண்றோம், நம்ம கதையை அவங்க கிட்ட சொல்லணும். அப்பதான் மக்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும். நீங்க எங்க இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த உலகம் மாறி போயிடுச்சு. எங்க அப்பா இதை பார்த்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. கடைசியில அவருக்கு என்ன தேவையோ அது கிடைச்சிடுச்சு. அமைதி,